அப்போ செங்காட்டங்குடி பக்கம்தான் மருகல்லேருந்து, அடுத்த வீதி மாதிரி. அது மாதிரி இருக்கிற இன்னும் 2 தலங்கள் திருச்செத்திமுற்றம், திருப்பட்டீச்சரம், அடுத்தடுத்த வீதியில் கோயில். இந்த கோயிலினுடைய பிரகாரம் அந்த கோயிலுடைய எல்லையா இருக்கும், அப்படி இருக்கும். பட்டீச்சரம், சத்திமுற்றம், மருகல், செங்காட்டங்குடி. இந்த செங்காட்டங்குடி பக்கத்தில் இதனால சிறுத்தூர் ஓடி வந்துடுறாரு. நீங்கள் திருப்பி எங்கள் ஊருக்கு வரணுமே. இந்த முறை ஒன்று சைவ முறை அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க ஆளுநர் பிள்ளையார். சாமியே கும்பிட போனா கூட சாமிக்கு கேட்டுட்டு தான் போகணும். செங்காட்டங்குடியை கூப்பிடுறார் பிள்ளையார், சொல்றார் நான் மருகல் பெருமானை கேட்டுன்னு வந்துடுறேனே. கவனிங்க, இருக்கிறது மருகல்ல. அந்த பெருமானோட உத்தரவை வாங்கிட்டு செங்காட்டங்குடி வரேன். மருகல் போறார். மருகல் சாமி என்ன பண்றார், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு செங்காட்டங்குடி போனோம், அதை காட்சி இங்க நான் காட்டுறேன். மருகல் அமர்ந்து நிறைந்த கோலம் மல்கு செங்காட்டம் குடியில் மன்னி. இது பாடினது தேவாரம் இல்லை, பெரிய புராணம். இதுக்குரிய தேவாரம் எப்படி தெரியுமா வரும்? அங்கமு வேதமு ஓதுனாவர் அந்தனர் நாளும் அடிப்பறவ. அப்ப சொல்றார் சிறுத்தொண்டர்கிட்ட, சாமி நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மருகல் பெருமான் இங்கேயே காட்சி கொடுத்து விட்டான், அதனால என்னால் வர முடியாது. நான் வரதுக்கு வேற ஒரு பதிகம் பாடுறேன், அந்த பதிகத்தை எடுத்துட்டு போகணும். பைங்கோட்டு மலர் பொண்ணை. இந்த பஞ்சமம் பாடுறோம் பாருங்க, சாமியினுடைய பிரிவாற்றாமையை காட்டுமோ பண்ணது. பஞ்சமம் பாடியாடும் தெளிவர் கள்ளம் தீர்ப்பார் திருச்சொம்பன் பள்ளியாரே அப்பர். பஞ்சமம் பாடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கும். 730 நாள் கழிச்சு சாமி வரப்போறான்னு சொன்னேன் இல்லையா, இதுல ஒரு பாட்டுல வெளிப்படையாவே சொல்றார், கூறாரல் இறை தேர்ந்து குளமுனவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமிழே கொன்று உரையீரே. இந்த குழந்தை பேரை சொல்றாரு பாருங்க, சீராளல் சிறு தொண்டல் செங்காட்டம் குடிமையே பேராளல் பெருமாந்தல் அருள் ஒரு நாள் பெறலாமே. இன்னைக்கு நான் பாடுறேன். இன்னிலேருந்து 730வது நாள் பைரவ கோலத்தில் சாமி வரப்போறார் சொல்லிவிட்டார் திருஞான சம்பந்தர். முக்காலமும் உணர்ந்த தமிழ் மூதறிவோர் அல்லவா.